Welcome to cookhousesamayal. வாங்க இன்னைக்கு மிக்சர் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சோடா, பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது சரியான பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நிறைய தண்ணி ஆகிட்டாலும் பூந்தி ஃபஸ்ட்டு சரியாக வராது, கெட்டியானாலும் வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சரியான பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் கலந்துக்கலாம். இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன், நல்ல ஃபேட்டும் நமக்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிம்பிள்ஸ் வராமலும் நம்மளை பாதுகாக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரி பண்ணும். பாருங்கள், இது போல் தேய்க்கும் போது கீழே முத்து முத்தாக நமக்கு விழும். இது மாதிரி விழுந்ததுனா தான் மாவு நல்ல பதத்தில் இருக்கிறதா அர்த்தம். அரிசி மாவில் பார்த்திங்கன்னா ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரியாகவும் ஆன்டி-ஆக்சிடெண்ட்டாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சூரிய ஒளிக்கதிரிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. இதனால் முடி நல்லா வளரும், நரம்புக்கு ரொம்ப நல்லது. இது கேன்சர் ரிஸ்க் வராமல் நம்மளை பாதுகாக்கும். ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த பூந்தி எல்லோவிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், மாவு சரியான பதத்தில் இருந்தால் தான் இது போல் நமக்கு பூந்திகள் கிடைக்கும். மிச்சதையும் நம்ம இது போல் பூந்திகளாக சுட்டு எடுத்துடலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நான் ஆல்ரெடி சூடு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஆயிலை எடுத்துக்கிறேன். இது எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு தட்டையான ஒரு கரண்டியோ அல்லது ஸ்பூனோ கொண்டு இதை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம மேலும் ஹாட் வாட்டர் ஊற்றி தான் மாவு பிசைய போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இது அப்போ தான் ஓமப்பொடி நமக்கு நல்லா வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் ஒரு மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது போல் ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடிய முறுக்கச்சி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் அந்த முறுக்கச்சிக்கு எண்ணெய் தடவியிருக்கேன். இது போல் லாக் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்ததுன்னா மாவு சரியான பதத்தில் இருக்கிறதா அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், இது போல் பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நான் சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயில் இதை உள்ளே சேர்த்திடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிற வரையும் இதை நம்ம வேக வச்சிடலாம். பபிள்ஸ் கம்மியானதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அதையும் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓமப்பொடியை வெளியே எடுத்துடலாம். இது போலவே மிச்சம் என்கிட்ட இருக்கிறதையும் நான் செஞ்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். அந்த நம்ம ஓமப்பொடி செஞ்ச எண்ணெயிலேயே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு கோல்டன் கிறிஸ்பி ஆகிற வரையும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். அந்த எண்ணெயிலேயே
1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து பொரிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து வெளியே எடுத்துடலாம். 10 எண்ணிக்கையிலான முந்திரி பருப்புகளை நான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து கோல்டன் கிறிஸ்பி கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதையும் வெளியே எடுத்துடலாம். கடைசியாக கருவேப்பிலையில் எண்ணெய் இருக்கும், சிடியும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆயிடுச்சு. இந்த ஓமப்பொடி நம்ம செஞ்சு வச்சது வந்து சூடாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம உடச்சி விட்டு மிக்சர் போல பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் ஒரு மிக்சர் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா காரா பூந்தி, அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், வேர்க்கடலையும் சேர்த்துடலாம், முந்திரி பருப்புகளையும் சேர்த்துடலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று போல் இதை வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.